வணக்கங்களே, கடவுளருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களது ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன். ஸோ வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் வந்து ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும், ஏன்னா அது ராகுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து இரண்டாம் அதிபதி. ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது இரண்டாம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஏதாச்சும் நம்ம குலதெய்வ கோயில்கள் குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 3-12ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு சொத்துக்கள் வாங்கலாம். சொத்துக்கள் விஷயங்களில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அது ராகுடைய சாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் புதன் வியாழனில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து அது ராகு வந்து உங்களுக்கு கடகத்துக்கு வந்து 8ல் இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஒரு பெரிய பணம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த டைமில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, புதன்கிழமைக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்கள் வந்து உங்களுக்கு வந்து 5ல் வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பெரிய ஆர்டர் வரும், பெரிய ஒரு வாய்ப்பு வர மாதிரி இருக்கும். பட் அது உள்ளே போய் லாக் ஆகும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையும் ஏற்படுத்துமாதிரினால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 6 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான குரு, அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார். ஸோ ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ கடன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து குரு வந்து 6க்கு 8ஆக வரும்பொழுது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருவோம். கொஞ்சம் கவனமாக பிரயாணங்கள்லேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் தந்தையுடைய விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையோட பிடிவாதங்கள், அதனால் நமக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது ஒரு எமோஷன்ஸும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்து நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு யோசித்து பார்த்து முடிவெடுங்க. எதாக இருந்தாலும் ஒரு 2 நாட்கள் போஸ்ட்பான் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, வேலைக்கான முயற்சிகள், அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்கள் 4ல் இருக்கும்போது சொத்துகள் நிலபுலன்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் 2ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். புதிய குழந்தைகள், யாராச்சும் உங்கள் சொந்தக்கார குழந்தைகளோ ஏதோ ஒரு குழந்தைகள் புது வரவாக வீட்டுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய கொடுத்துருங்க. ஸோ சந்தோஷங்கள் குதூகலங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே அற்புதம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து சந்திரன் வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமைகளில் வந்து கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அந்த கிழமையில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளோட விஷயங்களை சின்ன சின்ன மன உளைச்சலை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருன்னு, செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எமோஷன்ஸு, நல்ல ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. குழந்தைகளுக்கு உங்களுக்கும் வந்து நிறைய ஒரு எமோஷன்ஸில் வந்து ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தோம். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எதாவது பெருசாக ரிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா அதனால் ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தசாபுத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. அது குருடைய சாரத்தில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அது குரு வந்து அங்கேயே இருக்கும்போது நம்மை அறியாமல் நமக்கு சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ட்ராவல் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள், குரு வந்து 6 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக வரும்பொழுது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். ஸோ பிரயாணங்களில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து குரு சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 8ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள், புதன் வந்து பார்த்திங்கன்னா 3 12ஆம் அதிபதி வந்து 5இல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள், குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட்டம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள், கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும். பார்த்து பேசணும், கொஞ்சம் இடமா பேசிடுவோம். சில நேரங்களில் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய கடன் வாங்குறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்போது உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து இப்போ 4 ஆட்சி பலத்தணும், புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். சூரியன் பெயர்ச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான். சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பெயர்ச்சியாகிற அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற ஒரு காலமாகவும் நம்ம சொல்லுவோம். அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும், என்ன மாதிரி நல்லது நடக்கும்? விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும். என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னா, ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு 2 விஷ்ணுபதி புண்ணிய காலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான ஆகலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன பண்ணணும்? அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி கார்த்திகை 1, ஓகேங்களா? 17ஆம் தேதி அன்றைக்கி இங்கே காலையில் 10:30 மணிக்கு வருதுங்க. ஸோ காலையில் வந்து 10:30 மணிக்குள்ளாக, அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன். இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி பிரார்த்தனைனா, ஒரு 27 பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க, கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில், ஓகேங்களா? பெருமாள் கோயில், சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது. கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க. மனதார அந்த ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள். சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு 27 சுற்று, ஒரு சுற்று முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும். அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு வாங்க. 27 சுற்று சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. அற்புதமான பலன்கள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டரு, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு. இந்த வழிபாடை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.